அனைவருக்கும் வணக்கம். கி. ராஜநாராயணன் அவர்களுடைய வெள்ளை சேவலும் தங்கப்புதையலும் தொடர்கிறது. கவிஞர்கள் என்றால் அது லட்சுமி தேவியின் சிரிப்பொலி என்று விடுவார்கள். இவர் பாவம் என்னத்தை கண்டார்? சந்தேகம் வந்து விரலை விட்டு நோண்டி பார்த்தாரு. ஆத்தா, நீ இங்கே தான் இருக்கியா என்று சொல்லி கொண்டாரு. எல்லாரும் செய்வது போல சுற்றுமுற்றும் பார்த்தாரு. பொழுது மலைவாய்க்குள்ளே இறங்கிட்டு இருந்துச்சு. வாச்சாத்தா அந்த வேற பதமாக வெட்டினாரு. பிறந்து விழுந்த பிள்ளையை எடுப்பது போல எதமாக எடுத்தாரு. அந்த உலோக கலையத்துக்குள்ளே கையை விட்டு பார்த்தாரு. ஆண்டுகள் எத்தனை ஆனாலும் பொன்னின் கண்கள் பிரகாசம் மினுமினுப்பு அப்படியே இருந்துச்சு. துணையாக யாரும் இல்லாதது நல்லதாக போச்சு. கல்விக்கு தான் இருவர், களவுக்கு ஒருவர் என்று தெரியாமலா சொன்னாங்க? இரத்தப்பலி கொடுக்கறதெல்லாம் செலவு தானே என்று நினைத்தாரு. போனால் போகுது என்று ஒரு வன்னி மரத்து முள்ள இடதுகை பெருவரில் அழுத்தி ஒரு சொட்டு ரத்தத்தை அந்த வன்னிமர வேரில் வச்சுட்டு கும்பிட்டு விட்டு குழியை மூடிட்டு அதே குறுக்கு பாதை வழியாக இருட்டோட இருட்டாக வீடு வந்து சேர்ந்தார். அவர் பொண்டாட்டி கண்ணை மூடியதுலேருந்து 3 வேளையும் கம்மங்கஞ்சி தான். பிள்ளைக்குட்டி என்று அல்லல் இல்லை. ராத்திரி ஒரு வேளைக்கு பக்கத்து வீட்டு வரிசை சொக்கக்காரர்களின் வீடுகளில் இருந்து ஏதாவது ஒரு தொடுகறி வரும். அதை தொட்டு ராத்திரி பொழுது கடிந்துடும். சொக்காரர்களில் தாயாதிகள் இவர் நடுவுள்ளவர். ஒருத்தருக்குள் ஒருவர் யாரோடு யாரும் பேசிக்கொள்வது இல்லை. பேசினா சண்டை தான் வரும்ன்றனால பேசிக்கிறதே கிடையாது. சொக்காரர்கள்னால் சொந்தக்காரங்க. வீட்டு பெண் பிள்ளைகள் மாத்திரம் வந்து இவரோடு பேசுவாங்க. வீட்டை தூத்து சுத்தம் பண்ணுவாங்க. தலைவாசலில் சேர்த்தே சாணி தெளிப்பாங்க. நாளைக்கு இவர் செத்துப்போனால் இவர்களோட சொத்தில் பங்கு வருமே, அதனால தான். ஏதாவது வேணும்னா கேளுங்க சித்தப்பா அல்லது பெரியப்பா என்று அந்த பெண் பிள்ளைகளை கேட்டால் இவர் எங்கேயோ ஒரு திசையில் பார்த்துக்கிட்டு கழுத்த வலிக்காரன் போல் தலையசைப்பார். புதையல் வீட்டுக்கு வந்ததும் தலைகீழ் மாற்றம் நிகழ்ந்தது. அரங்கு வீட்டு அடுக்கு பானை மிடா ஒன்றில் ஒளிச்சு வச்சுக்கிட்டு அதில் இருந்து மடி நிறைய கட்டி கொண்டு போனார். திரும்ப வந்தபோது ஏழுமலை வெங்கடேச பெருமான் போல் நகைக்காட்சி மரம் போல் உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரை நகையை பூட்டிக்கிட்டு வந்து நின்றார். கனமாக 2 வடத்தில் அரங்காங்கயிறு, 10 விரலுக்கு மோதிரம், முறுக்கு வடத்தில் மைனஸ் செயின், புளிநகம் சேர்ந்த செயின், நரிப்பல் கொண்ட செயின், கனமான வளக்காப்புகள், இவையெல்லாம் போக வாய் திறந்தால் பற்கள் எல்லாம் தங்கம். வரிசை வீடுகளில் உள்ள தாயாதியெல்லாம் அரண்டு போயிட்டாங்க. பேச்சுவார்த்தை இல்லாதவங்க எல்லாம் பேசிக்கொண்டால் என்ன என்று தோன்றிவிட்டது. அவர்கள் வீட்டு பெண் பிள்ளைகள் எல்லாம் வந்து பெரியப்பா, சித்தப்பா, சித்தப்பா, பெரியப்பா என்று கொண்டாடினாங்க. சமையல் செஞ்சு வச்சாங்க. சமையல் செஞ்சு கொண்டு வந்தாங்க. எப்போ பார்த்தாலும் வீடு கலகலப்பாகிடுச்சு. அந்த முடிவானுக்கு வந்த வாழ்வை பற்றியா என்று ஒரு கிழவர் கேட்க, இன்னொரு கிழவர் அவனுக்கு என்னப்பா, தங்கத்திலேயே அதை கூட செஞ்சு மாட்டிக்குவான் என்று சொல்லி சிரித்தாங்க. ஒரு நல்லது நடந்தால் இன்னொரு அல்லது நடக்கும் என்பாங்க. அப்படி தான் நடந்துச்சு. ஒரு நாள் ராத்திரி படுத்தவரை எழுந்திருக்கவே இல்லை. அடடா, எப்பேற்பட்ட சாவு என்று தாயாதிகள் எல்லாரும் வந்து இலவு கொண்டாடினாங்க. அவருக்கு மேலே விழுந்து அழுவதற்கு பெத்த தாயோ பொண்டாட்டியோ மகளோ கிடையாது. பிடாங்கு வேட்டு போட்டு சிங்காரித்த தேரின் முன்னே சிலம்பாட்டங்களும் கொட்டு முழங்க அட்டகாசமாக காட்டு கொண்டு போக ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பளபளக்கும் தங்க காசை நெத்தியில் மினுங்கியது. இப்பேற்பட்ட கப்பலுக்கு வெறும் பச்சரிசியை மஞ்சள் தேய்ச்சி வாய்க்கரிசியாக போட்டால் எப்படி? தங்கத்தில் தான் வாய்க்கரிசி செஞ்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. பேசாத தாயாதி சொக்காரங்க எல்லாம் பேசி மகிழ்ந்தாங்க. அவரோட அரங்கு வீட்டுக்கு ஒன்று போல புகுந்து தேடியதில் வேண்டிய அளவு தங்கம் கிடச்சிச்சு. எல்லாரும் வாய்க்கரிசி போடணும், எல்லாரோட கொல்லி வைக்கணும் என்றார்கள். கொல்லி வச்சவங்களுக்கு தான் அவரோட சொத்தில் பங்கு கிடைக்கும் என்பது நியதி. சாவு ஊர்வலம் காட்ட நெருங்கிட்டு இருந்துச்சு. சூழ்நிலை மனப்புழுங்கல்களையும் விட இறுக்கமாக இருந்துச்சு. மேகம் இருட்டிக்கிட்டு வந்துச்சு. சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஆலமரத்துக்கிட்ட வந்ததும் தேரை 3 சுற்று சுற்றுவாங்க. அப்படி சுற்றி முடிக்கிற இடத்துல இருந்து சுடுகாடு கிட்ட தான். அந்த சுடுகாட்டை புளிய மரத்தடிக்கு குறுக்கு பாதை வழியாக பெண்டு பிள்ளைங்களோட கூட்டம் வந்து சேர்ந்தது. கடைசி சாத்திரங்களை வேடிக்கை பார்க்க தயாராக. அந்த சமயத்தில் தான் அந்த பாவி கல்மலை சரமாரியாக வானத்திலிருந்து சோ என்று இரைச்சலோட விசிறி அடிச்சிச்சு. அந்த இடத்துல வச்சு தான் இறந்தவங்களுக்கு அணிவிக்கப்பட்ட நகையை கலட்டுவாங்க. கலர்த்திக்கிட்டு இருக்கும்போது தான் கல்மலை வந்தது. இந்த கல்மலையின் அடிகளில் இருந்து எப்படி தப்பிப்பது, எங்கே பதுங்குவது என்று தெரியாமல் தேரின் கீழே பதுங்கியவர்களும் ஓடி ஒளிந்துக்குமாக கந்துங்கந்தா சிதறினாங்க. அப்படி ஓடியவங்களில் பலர் ஆலமரத்தடிக்கும் புளிய மரத்தடிக்கும் தஞ்சம் புகுந்தாங்க. மழை வெறிச்சதும் வந்து பார்த்தா எந்த நகையும் காணோம். நாம் போடணும் நீ போடணும்னு போட்டி போட்டுக்கொண்டு தங்கவாய்க்கரிசியை வாங்கியவங்களை காணோம். திரும்பவும் மழை இருட்டி கொண்டு வந்தது. என்ன செய்ய முதலாளி என்று குடிமகன் அம்பலக்காரர்கிட்ட கேட்டான். இடுப்பில் சூரி கத்தி வச்சிருக்க இல்லை, பக்கத்து வாழைத்தொப்புக்குள்ளே போய் 10 தலை வாழை இலையை அறுத்துட்டு வா என்றார். கல்லுமலை இலையை கந்தாகி இருக்குமே சாமி என்றார். அப்படி இருந்தாலுமே ஒன்றுமில்ல, ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு மூட்டை தெப்பை பூசி கொல்லி வச்சிடலாம்.
ஒத்த ஈக்குஞ்சி காணலையே, யாரு கொள்ளி வைக்கிறது? நீ தாண்டா வைக்கணும். குடிமகன்னு உனக்கு உலகத்தில் அதுக்குத்தானே பேர் வச்சிருக்கு. தைரியமாக கொள்ளி வை. அவரோட பூக்காளி சொத்துல உனக்கும் பங்கு நான் வாங்கி தருவோம். ஊரு கூடி உனக்கு இதை செய்யும் என்று உறுதி தந்தார். எல்லாமே நடந்து முடிந்தன. காடு விட்டு வீடு வந்து சேர்ந்த ஊர் மக்கள் அவர்களுக்கு பேசி கொண்டாங்க. ஆமாம், அந்த நகையெல்லாம் என்னவா இருக்கும்? மையோட்டம் போட்டு பார்த்தாதான் தெரியும் என்று சொல்லி சத்தமில்லாமல் சிரிச்சுக்கிட்டாங்க. 16 கழியட்டும் என்று காத்திருந்தாங்க. போக்காளியின் நெருங்கிய சொக்காரர்கள் மட்டும் தங்களுக்கு